மது போதையில் தவறாக நடக்க முயன்ற மகனை அடித்து கொலை செய்து புதைத்ததாக வாக்குமூலம் அளித்த தாய். 3 மாதத்திற்கு பின்பு வெளிவந்த உண்மை. தாயை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. உடலை தோண்டி எடுத்து உடற்கூராய்வு நடத்த திட்டம். பகீர் பின்னணி. மதுரை மாவட்டம் வரிச்சூர் மேட்டுப்பட்டியை சேர்ந்த கணேசன் என்பவரது மனைவி ஐயம்மாள். இவரது கணவன் உயிரிழந்த நிலையில் தனது மகன் ராஜாவுடன் வசித்து வந்துள்ளார். ராஜாவுக்கு திருமணமாகி மனைவியை பிரிந்து தாயுடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் ஐயம்மாள் இன்று கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று தனது மகனை கொன்றுவிட்டதாக கூறியுள்ளார். இதையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் சரவணன் அளித்த புகாரின் பேரில் கருப்பாயூரணி காவல்துறையினர் ஐயம்மாளை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது காவல்துறையினரிடம் அளித்த வாக்குமூலத்தில் கடந்த 3 மாதத்திற்கு முன்பு தனது மகன் ராஜா மது போதையில் வீட்டிற்கு வந்து தகராறு செய்து ஆபாசமாக பேசி தாக்கியதோடு தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதாகவும், மகன் ராஜா தொடர்ந்து தன்னை தாக்க முயன்றபோது கீழே கிடந்த கம்பியை எடுத்து தலை, கை மற்றும் உடல் முழுவதும் மாறி மாறி அடித்து கொன்றுவிட்டதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து ராஜாவின் உடலை தனது வீட்டில் பாத்ரூம் கட்டுவதற்காக தோண்டி வைத்திருந்த குழியில் புதைத்து மூடி அதன் மீது விறகு கட்டைகளை வைத்து மறைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் வீட்டின் வாசலில் இருந்த ரத்தத்தை தண்ணீர் ஊற்றி கழுவி விட்டதாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து காவல்துறையினர் ஐயம்மாளை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்று சம்பவம் குறித்து விசாரணை நடத்தினர். மேலும் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தேவநாதன் நேரில் சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். இந்நிலையில் ராஜாவை புதைத்த இடத்தில் இருந்து அவரது உடலை வருவாய்த்துறை அதிகாரிகள் தோண்டி எடுத்து உடற்கூராய்வு செய்ய திட்டமிட்டுள்ளனர். மகனை கொன்றதாக கூறிய ஐயம்மாள் சில நாட்களாக அண்டை வீட்டில் பேசிக் கொண்டிருந்தபோது மகன் இல்லாமல் போய்விட்டார் என புலம்பி வந்துள்ளார். இந்த விவகாரம் ஊர் முழுக்க தெரிய வந்த நிலையில் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு சென்று ஐயம்மாள் தனது மகனை கொலை செய்து புதைத்துவிட்டதாக கூறியுள்ளார். மதுரையில் தாயிடம் தவறாக நடக்க முயன்ற மகனை தாயே அடித்து கொலை செய்துவிட்டு வீட்டின் பின்புறம் புதைத்த சம்பவம் கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.